மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், நம்ம மகாநதி லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே சேர்த்து வச்சு இப்போ தான் டைப் கிடச்சிச்சுன்னு பார்த்தேன். ஸோ அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து அந்த வீக்காவுடைய பிக்சரை விஜய் பார்த்து எமோஷனல் ஆகும்போது நம்ம மினி காவேரி வந்து பார்க்குறாங்க. பார்த்து அது வந்து ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தில் போய் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது அப்படியே வந்து நமக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அதோடைய கண்டினியூவேஷனாக நம்ம யாழினி பாப்பா அவங்க வீட்டுக்கு போயிட்டு விளையாடும் போது எல்லா பிக்சர்ஸும் காட்ட என்ன சித்தி ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகும்போது அது உங்கள் சித்தி கிடையாது, அது எங்கள் அம்மா, பக்கத்துலேயே எங்கள் அப்பாவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களை விட கொஞ்சம் பெரிய பொண்ணா இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் டிஃப்ரென்ஸ் தான், இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க போல். மேபி அதை வச்சு அவங்க வந்து வீட்டில் போய் யார்ட்டையாவது சொல்லுவாங்களா, ஈவன் வீட்லேயே எல்லாருக்கிட்டையும் சொன்னாலுமே எந்த ஒரு மாற்றமும் நிகழ போகிறது கிடையாது. எக்ஸப்ட் அவங்க காவேரி கிட்ட சொன்னால் மட்டும்தான் ஏதாவது பெரிய சேஞ்ச் அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மேக்கிங் வீடியோ. அதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பிக்சர் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி திருப்பும் போது நம்ம காவேரி மிஸ் அங்கே வராங்க. ஸோ கட் பண்ணி அந்த பிடிஎஸ் போட்டிருக்காங்க. நான் கூட இதை பார்த்துருவாங்களோ காவேரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஸ்கூல் கிளம்பி வர போகிறது கிடையாது இல்லையா. அதுவுமே வந்துட்டு நெக்ஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அந்த பிடிஎஸ் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. காவேரி எங்கே இருக்காங்க, அது என்ன லொக்கேஷன், நம்ம வீக்கா ஹவுஸில் இருக்காங்களா இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்களான்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடு அவங்க விளையாடுற பிடிஎஸ்மே ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோட்டோஸ் யாழினி பாப்பா பார்த்ததுனால ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குமோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. ஸோ ஹோப் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். சீக்கிரமே வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றம் வருதா. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் காவேரிக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய சேஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லி. ஐ மீன் அவங்களுடைய மெமரிஸ் ஆகுது ஏதாவது ஃப்ளாஷ் ஆகணும். ஏன்னா இன்னொரு பிடிஎஸ்மே பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் நம்ம குட்டி பாப்பா இருக்காங்க, குட்டி காவேரி இருக்காங்க, பின்னாடி ஒன்ஸ் அகைன் நம்ம ரெட் கார் வந்திருக்கு. ஸோ இந்த ரெட் கார் வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே வரும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஃபோட்டோஸ் பார்க்கறது அண்ட் அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் ஒரு குட்டி ப்ரொமோவா, ஐ மீன் ஒரு மிட்வீக் ப்ரொமோவாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மிட்வீக் ப்ரொமோவே போடுறது கிடையாது. ஸோ சூன் நம்ம வந்து ஒரு ப்ரொமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.